வர வேண்டும் சாமி வர வேண்டும் வர வேண்டும் கலைகள் இங்கு கற்றவர் சுவாமி வருக. 64 கலைகள் இங்கு கற்றவர் சுவாமி வருக. தேவர்கள் போற்று மாமுனி வள்ளிக்கு நல்லாசை தர வேண்டும். தேவர்கள் போற்று வர வேண்டும் சாமி வர வேண்டும். நாரதர் மகரிஷி வர வேண்டும். மணிவீரம் கொண்டு மணிவீராக விருந்தாளை காண வாராயோ. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். நாரதர் மகரிஷி வர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். நாரதர் மகரிஷி வர வேண்டும். கலைவாணி புத்திரனே வருக வருக, பிரம்மனின் மைந்தனே வருக வருக, ராவணனின் தாத்தாவர் என்று வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்களும் நல்லாசை பெருமண்ட சுவாமி வாழ்க வாழ்க பல்லாண்டு. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வரவேற்பு, வரவேற்ற வரவேற்புக்கு நன்றியை தெரிவித்து உங்களுக்கான வாழ்த்துக்கள் இதோ. வள்ளி நாயகம் பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. பூ போலே உன் புன்னகையில் புது உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் வடியே உயிரே உயிரே ஒளியே. பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. மூகிலே வரும் சங்கீதம் போல் நீ சிரிப்பது காரியமே. நூறு அசைக்கு நூறு முத்துக்கள் சூட்டி நாட்டாடுவே. மகளே என்னை பார் மகளே என் உயிர் ஒளி நீயே. போலே பொன் உலகினை கண்டேனம்மா. வாழ்க மகளை வாழ்க சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்கவன என்னுடைய மனமாறு உங்களை நான் வாழ்த்தினாலும் கூட உங்களை பற்றிய விவரங்களை கதையின் முறைப்படி கேட்க வேண்டும் என்கின்ற ஆவல் இதோ. உங்களை பற்றிய விவரம். வண்டி வீலி கற்கண்டு ஓடி மாடே. வண்டி வீலி கற்கண்டு மொழி மாறே. வடிருக்கும் நாடிரு சொல் யானடிலை தானுணர்ந்த சுவாமி. யானடிலை யானடிலை தானுணர்ந்த சுவாமி. நடுமலை நாடு என்பார் கதை பாட்டு பாடினேன். கதை பாட்டுக்கு பதில் பாட்டு அற்புதமா பாடியிருக்க. வாழ்த்துக்கள். ஆனா கதை பாட்டு மட்டும்தான் பாடுவியா இல்ல வேற விவரங்களை பதில் சொல்லுவியா? இல்ல விவரம் என்ன விவரம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேளுங்கள். எதை வேணா கேட்பேன். எதை வேணாலும் கேட்கலாம். ஏன்னா இந்த மற்ற எல்லா நாடகத்திலையும் எல்லா கதையிலையுமே அந்த கதையை சார்ந்து மட்டும்தான் பேச முடியும். என்ன விவரம் கேட்கிறீங்களா கேளுங்க. காதல வாங்கி அப்புறம் பேசு. என்ன சட்டமா? என்ன சொல்றேன்னு காதல வாங்க லெவலாக கத்தக்கூடாது. என்ன எதுக்கு சொல்ல வர்றேன், எதை வேணாலும் ஏன் கேட்கலான்றதுக்கு விளக்கம் சொல்ல வர்றேன். அதை முதல்ல காதல வாங்க. ஏன்னா மற்ற எல்லா கதையும் ஹரிச்சந்திர நாடகத்திலையும் சத்தியவான் சாவித்திரிலையோ அந்த கதையை ஒன்றிணைத்து அந்த கதையோடு ஒன்றி மட்டும்தான் பேச முடியும். அதுல போய் மகாபாரத ராமாயணம் புராணம் பேசணும்னா அது கதையில ஒட்டாது. ஆனா அந்த தர்க்க சபையில என்ன வேணா பேசலாம். அது புராணமா இருக்கலாம், இதிகாசமா இருக்கலாம், வரலாறா இருக்கலாம், ஸ்தல வரலாறா இருக்கலாம், இப்படி எதை வேணா பேசலாம். அதனால தான் நான் சொல்றேன் எதை வேணா கேட்க நான் தயாரா இருக்கேன். அதுக்கு நீ சொல்ல தயாரா இருக்கியா?
எதை வேணாலும் கேட்க நான் தயாரா இருக்கேன். நீங்க சொல்ல தயாரா இருக்கேன். நீங்க கேட்டீங்க. ஆமா. ஈரேழு உலகம் சுத்தக்கூடிய தாங்கள் நடந்தது நடக்க போவது அனைத்தும் உங்களுக்கு தெரியும். சரி. ஆனா எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட என்ன பத்தி உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். சரி. என்ன விவரம் கேக்குறீங்களோ ஏராளமா கேளுங்க, தாராளமா வந்து சொல்றேன். சாமி அப்படிப்பட்ட ஆளு கிடையாது சாமி. நீங்க கேட்கிற கேள்விக்கு தெரிஞ்ச வர பதில் சொல்றேன். தெரியாததுன்னு தாங்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா திருப்பி நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். எதுக்குங்க? நீ தான் சம்பளம் வாங்குற, என்னை விட கூட தான் வாங்குற. எதுக்கு வேலை பொழப்பத்து நான் கேள்வி விட்டு உனக்கு தெரியலன்னு நான் சொல்லி தரேன். எனக்கு அவசியமா? உலகத்துல யாரும் தெரியாதுங்களா? இருமா, தர்க்கத்துக்கு நீ வந்துட்டீல, தைரியமா எதை வேணா கேளுங்க சொல்றீங்களா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, எனக்கு தெரிஞ்சிருக்கா? அப்படி பேசு. அப்படி சொல்லுங்க. எதை வேணா கேளுங்க சொல்றேன். அப்படி பேசு. அப்புறம் தெரியலன்னா நான் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா உனக்கு பாடம் எடுக்க வேணா வந்திருக்கேன். இல்லைங்க, எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னா உனக்கு மண்டக்கிழமா, நீ சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன நீங்க கேட்கக்கூடாது. எதை வேணாலும் நான் கேட்பேன், நீ சொல்லு. ஆனா திருப்பி நீயும் கேட்கலாம். நீங்க எதை வேணாலும் நீங்க கேளுங்க, நான் தெரிஞ்சதை பதில் சொல்றேன். ஏன்னா தராசு சமமா இருக்கணும். இப்ப நான் மட்டும்தான் கேட்பேன், நாரதர் தான் கேட்கணும், பள்ளி கேட்க கூடாது, சட்டமா இருக்கு கிடையாது. என்னுடைய கேள்விக்கு நீ சரியான பதிலை கூறுவதாக இருந்தால், உன்னுடைய பதில் சரியானதாக இருந்தால் நீ திருப்பி கேட்கலாம். அது எனக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. சவாலுக்கு தயார் தானமா? நான் தயாரா தான் இருக்கேன். அது அந்த கொஞ்சம் ஒரு பதட்டம் இல்லாம வர மாட்டேதே. இல்லங்க, எப்படி கிடையாது. இல்ல தைரியமா கேளுங்கன்னு சொல்லு. தைரியமா நீங்க தான் கேளுங்க, என்ன கேக்குறீங்க கேளுங்க. இதுன்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாடி கேக்குறேன். கேளு, அது இந்த தைரியத்தை முதல்ல நீ கொடுக்கணும்ல. நீங்க என்ன கேட்கணும் கேளுங்க. சரி, நான் ஆமா எல்லாம் கேட்க போறீங்கன்னா யாரு வானத்துல இருந்து குதிச்சிருக்கோமா? கிடையாது. நானும் படிச்சிருக்கேன், நீ படிச்சு வந்திருப்ப. யாரு யார்ட்ட என்னென்ன விவரம் இருக்கு, நீ என்ன விவரம் பேசுவ, நான் என்ன விவரம் பேசுவேன், அதுல மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. யார் விவரம் பேசுறா, யார் விவரம் இல்லாம, அது மக்கள் முடிவு பண்ணிக்கணும். அதுல எனக்கு எந்த பஞ்சாயத்து. என்னை விட நீ அதிகமா பேசி பேர் எடுத்தேன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நான் தர்க்கத்துல இவர் மட்டும்தான் உயர்ந்தவர் அப்படின்னு எந்த ஒரு நியதியும் கிடையாது. என்னுடைய விவரத்தை விட விவரம் அதிகமா இருந்தா மக்கள் நான் ஆறதை விட வள்ளிதாப்பா விவரமானாலும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணா கூட ஒரு சக நடிகனாக எனக்கு அது சந்தோஷம் தான். அற்புதமா தைரியமா சொல்றேன். எதை வேணா கேளுங்க. யாரை நீ கும்பிடுற? முருகப்பெருமான். முருகனை வணங்குகிறாய். முருகனுடைய கோயிலுக்கு போயிருக்கியா? போயிருக்கேன். போயிருக்கேன். என்னென்ன கோயிலுக்கு போயிருக்க? எல்லா கோயிலுக்குமே போயிருக்கேன். எல்லா கோயிலுக்குமா? எல்லா கோயிலுக்குமா? எட்டுக்குடி போயிருக்கியா? எட்டுக்குடி போயிருக்கியா? எனக்கு எட்டுக்குடி. அப்புறம் எட்டுக்குடி முருகன் கோயில் போயிருக்கேன்னா சாமி குறிப்பிட்ட கோயில் போனா முடிச்சு போச்சு. எல்லா கோயிலுக்கு போயிருக்கேன்னா 4 நாள் ரொம்ப விவரமா பேசுறீங்க நினைப்போம். இல்லம்மா, கோயிலுக்கு போயிருக்கேன்னா ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிருக்கேன் சாமி. மத்தது படிச்சிருக்கேன்னா பஞ்சாயத்துல திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்கேன். குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிருக்கேன், எல்லா கோயிலுக்கும் போகல. அப்படி சொல்லு. அதனாலதான் எட்டுக்குடி போயிருக்கேன்னு கேட்டேன். ஏன்னா எட்டுக்குடியிலே முருகன் கோயில் மிக பிரசித்தி பெற்ற கோயில். சரி, அதை விடு. நீ திருப்பரங்குன்றம் இங்க இருந்து போய் மதுரையில இருந்து அங்கடி திருப்பரங்குன்றம் போய் ஏன் கஷ்டப்படுற? நம்ம பக்கத்திலே ஒரு கோயில் இருக்கு. பழனி இருக்கு. பக்கத்துல பழனி இருக்கா? விராலி மலையில இருக்கு. அப்படி பேசு. அதானே பக்கத்துல என்ன பழனி மலையா பக்கத்துல இருக்கு? என்ன கோயில் பக்கத்துல இருக்கு? விராலி மலை சண்முகநாத பெருமான் ஆலயம். இங்கே உள்ள கோயிலுடைய பேசுறது அப்பாற்பட்டது, அதையும் பேசணும், தப்பு இல்லை. முருகனுடைய நாடகத்தை வந்துட்டு முருகன் கதையில வந்து நம்ம நடிச்சுக்கிட்டு முருகனை பத்தி பேசுறேன்னா அது என்ன பொறுத்தவரை மிகப்பெரிய பாவம். அதனால முருகனை பத்தி பேசுறீங்க, அப்புறம் 1000 விஷயம் பேசலாம், தப்பு இல்லை. இப்போ விராலிமலைன்னு ஒரு ஆக சிறப்பான ஒரு ஆலயம் முருகனுக்கு உண்டு. ஏன்னா அருணகிரிநாதர் திருவண்ணாமலை மலை உச்சியிலிருந்து குதிச்சிட்டார். குதித்தவரை முருகன் காப்பாத்திட்டார். கையை நீட்டி உள்ளங்கையில் ஏந்திட்டார். ஏந்தினவருக்கு தன்னை யார் ஏந்தினாக அப்படின்ற விவரமே அருணகிரிநாதர் பிடிபடாதனால வயலூருக்கு வானு அசரீரி. யாருக்கு? அருணகிரிநாதருக்கு. வயலூருக்கு வானு அசரீரி கேட்ட உடனே வயலூர் போறாரு. தன்னை காப்பாத்தினது முருகன் தான் தெரிஞ்சிச்சு. உடனே திருப்புகழ் பாடினார். யாரு? அருணகிரியார். ஆனா அங்கே உள்ள அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் திருப்புகழ் பாட அருள் கொடுத்தவரே அடுத்து நீ விராலிமலை வாப்பான்னு சொல்லிட்டார். யாரு? முருகப்பெருமான் அசரீரியா. விராலிமலை எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ அங்கே இருந்தக்கூடிய வேடர் எங்கேப்பா விராலிமலை எங்கேப்பா இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது வாங்க நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு வேடன் மானை துரத்து செல்வது போலவே வர்றாரு. இவர் பின்னாடி அருணியாரும் போறார். போய் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மான் மறைஞ்சிருது. மானை விரட்டி வந்த வேடன் மறைஞ்சிடான். அப்பதான் அவருக்கு புலப்படுது தன்னை அழைத்து வந்தது வேற யாரும் கிடையாது, வேடன் ரூபத்தில் வந்த முருகப்பெருமான் தான் தெரிஞ்சு. அப்பதான் உடனே முருகப்பெருமான் அவரை முருகப்பெருமான் வணங்குறாரு. முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அசமா சித்துக்களை கற்றுக் கொடுத்த இடம் எது அப்படின்னா விராலிமலை தான். அது மட்டுமா சிறப்பு? அழகிய மணவாளன்ற ஒருவர்
அமைக்கப்பட்ட ஆலயம் தான் விராலிமலை. ஏறக்குறைய 6500 ஆண்டுகளை கடந்தது விராலிமலையுடைய ஸ்தல வரலாறு ஆகப்பட்டது. ஏன்னா கருப்பமுத்துன்றவர் ரொம்ப குளிர் நடிகிட்டு இருக்காரு. அப்ப நடிகை இருந்தவருக்கு முருகப்பெருமான ஒரு வயோதிகனாக வந்து சுருட்டு கொடுக்கிறார். ஏன்னா இன்னைக்கு விராலிமலை என்ன படிக்கிறோம்? சுருட்டு ஏன் சுருட்டு படிக்கிறோம்? எந்த ஒரு சாமிக்கும் சுருட்டு கிடையாது. புகை பிடித்தல் என்ன ஊக்குவிக்கிறாரா? அதனால சுருட்டு படிக்கிறோம். அது இல்ல, ஆதி காலத்துல வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே சுருட்டை கருப்பமுத்துன்ற தன்னுடைய மிகப்பெரிய பக்தனுக்காக வழங்கினார் முருகப்பெருமான். அந்த அப்ப தனக்கு யாருப்பா சுருட்டு கொடுத்ததுன்னு அந்த குளிர் நடுங்கி தவிச்சு போனவர் மேல போய் வணங்குறாரு முருகனை. முருகனுடைய காலடியில என்ன இருந்தது? அதே சுருட்டு இருந்தது. அப்ப தனக்கு சுருட்டு கொடுத்து தன்னை குளிரில் இருந்து தன்னை காப்பாற்றினது முருகன் தான் தெரிந்து கொண்டு அங்கே முருகப்பெருமான் மீது பதிகம் பாடினார் கருப்பமுத்து. அப்ப இத்தனை சிறப்புகள் உள்ளடக்கியது முருகனுடைய விராலிமலை சண்முகநாதர் ஆலயமாகப்பட்டது. உண்மையில நீ கோயிலெல்லாம் போயிருக்கீங்களா? அது முருகன் கோயில், எல்லா கோயிலுக்கும் போனேன் அப்படின்னு நீ சொல்ற. இன்னைக்கு முருகனுடைய ஆலயங்கள்லயே பிரசித்தி பெற்று பழனின்னு நீ சொன்ன உண்மைதான், ஏத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அரோகரா அரோகரா அரோகரான்னு அனைவருமே பாத யாத்திரை போய் வணங்குறோம். யாரை வணங்குறோம்? முருகப்பெருமானை, பழனி ஆண்டவர் வணங்குறோம். பால தண்டாயுத பாணி. இன்னும் சில பேருக்கு தீய எண்ணம் என்ன, ஆண்டியா பார்த்தா நம்மளும் ஆண்டியா போயிருவோம் அப்படிங்கிறது ஒரு நினைக்கலாமா? ஒரு ஆலயம் என்ன கோலத்தில் உருவாக்கப்பட்டதோ அந்த கோலத்துல தான் பார்க்கணும். அதனால ஆண்டியாக இருந்தாலும் தன்னை வணங்குறவங்கள ராஜாவா மாத்துவாரு முருகப்பெருமான். ஏத்துக்கிறியா? சரி, முருகனை வணங்குறவங்க பெரும்பாலும் பாத யாத்திரை போடுவாங்க. இன்னும் முருகன் மேல அதீத அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறவங்க மாலை ஓட்டுதாமா போவாங்க பாத யாத்திரை. அதை கேட்கல. இன்னும் அதீத அன்பு செலுத்துறவங்க என்ன செய்வாங்க? காவடி எடுத்துட்டு போவாங்க. காவடி சுமப்பாங்க. யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. ஏன் கேட்டிருக்கீங்க? விவரத்தை நீங்க கேட்டிருக்கீங்க. விவரமான ஆளுகிட்ட விவரம் தான் பேசணும். என்னமா நீங்க நிப்பாட்டி வச்சு நான் என்ன கதை சொல்லவா வந்திருக்கேன்? பக்கத்துல விராலிமலை இருக்கு, அதோட செலவரால பேசணும்னு ஆசை. முருகன் பழனியில் என்ன முனியாண்டியா இருக்காரு, அவரு முருகன் தானே. அவரை நீ தானே நீ வணங்குற. அவரை பத்தி தெரியாம நீ வர முடியாதுல. தமிழ் கடவுள் முருகப்பெருமான். சரி, தமிழ் கடவுளை தான். அப்ப தமிழ் கடவுளை தான் நாங்களே வணங்குறோம். இப்ப அழகா ஒண்ணு சொல்லுங்க, விராலிமலையில வந்து எந்த ஆலயத்திலுமே பாலாபிஷேகம் எல்லாமே வந்து தெய்வத்துக்கு படைப்பாங்க. ஆனா விராலிமலையில மட்டும்தான் சுருட்டை வச்சு படைப்பாங்க. அதுவும் எப்போதும் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்று எத்தனை மணிக்கு தெரியுங்களா அப்படிங்கிற ஒரு விவரம் இருக்கு. இப்ப எல்லா ஆலயத்திலுமே பாருங்க, நாரதருக்கு கோவில் கிடையாது. ஆனா இங்க இருக்கு சன்னதி. சன்னதி இருக்கு. கோவில் வேற, சன்னதி வேற. சன்னதி இங்க இருக்கு. சரி, ஏன் விராலிமலைக்கு நாரதர் வந்தார் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கு. என்ன காரணத்துக்காக வந்தாருன்னு சொல்லுங்க. இப்போ முதல்ல முருகப்பெருமானுக்கு பழனி மலையில தான் பாத யாத்திரை போவாங்க. முதல்ல காவடி எடுத்தது யாரு அப்படி நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க என்னிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. அடுத்து நான் உங்கள்ட்ட கேட்பேன். முருகப்பெருமானை வணங்கக்கூடியவன் நாங்க. முருகப்பெருமானை தெரியாம யாரும் வர முடியாது. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல்ல யாரு காவடி எடுத்தது அப்படின்னா, இடும்பனாகப்பட்டவள் அகத்தியர் முனிவர் சத்தியகிரி சிவகிரி மலையும் கொண்டு வர சொன்னார். கொண்டு வருவதற்காக என்ன பண்ணா, 2 மலையும் கொண்டு வர முடியல. அவ கடம்ப வனம் ஒரு 2 கம்பை வந்து அவ என்ன பண்ணா, இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு ஒரு மலையை 2 மலையும் காவடியா கொண்டு போனா. அப்ப கலைப்பாதரக்க எங்க இறக்கி வச்சா? மலை பேர் என்ன சொன்ன? சிவகிரி. சத்தியகிரி சிவகிரி. ஏன்னா ஆரம்பத்தில் மிகப்பெரிய சிவபக்தன். எல்லாருமே சக்தியை ஒதுக்குகின்ற பொழுது இவன் மட்டும்தான் சிவனுக்கு இணையாக சக்தியை மனதில் எண்ணியதாலதான் 2 மலையுமே சிவகிரி சத்தியகிரின்னு பேரிட்டு சுமந்து வர்றேன். சரி, யாரு? இடுமனார்பட்ட அசுரன் தான். சரி, அப்ப அசுரனாக இருந்தாலும் இந்த மலையை இறக்கி வைக்கணுமே களைப்பார்வதற்காக. எங்க இறக்கி வைக்கிறான்? பழனியில இறக்கி வைக்கிறான். அப்ப இறக்குறவனே என்ன பண்ணா, களைப்பாரிட்டு மலையை தூக்க பாக்குறான். சிவன்கிரி வந்துருச்சு. சத்தியகிரி மேல வர முடியல. அப்பதான் பார்த்தாரு, இந்த மலையை தூக்க முடியல, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் அங்க நின்றுகிட்டு இருந்தானா. அப்ப அந்த பையனை இறங்க சொல்லும் போது இறங்க முடியாது. அப்ப இடுமனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அங்கே யுத்தம் நடந்தது. அப்ப நடந்த உடனே என்னாச்சு, இடும்பனாகப்பட்டவன் தன்னோட முருகன் அழகை பார்த்தவனையே தன்னோட ஆணவத்தை அழிச்சிட்டான். அப்ப அழிச்சதுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமான் பார்த்தாரு. சிவகிரியும் சத்தியகிரி மலையும் கொண்டு வந்து சொன்னீங்க. ஆனா அகத்தியர் முனிவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்னோட ஆணவத்தை அழிச்சிட்டீங்க, நான் இங்கேயே தான் இருக்க போறேன். அப்பதான் முருகப்பெருமான் சொன்னாராம், என்னை காண வரும் பக்தர்கள் இன்று முதல் நீ எப்படி சிவகிரி சத்தியகிரி மலையில் காவடியா கொண்டு வந்தையோ அதே போல என்னை காண வரும் பக்தர்கள் காவடி எடுத்துட்டு வருவாங்க.
அப்படின்னு வந்து அன்றைக்கு வந்து இடும்பனுக்கு வரம் கொடுத்தார். அப்ப முதல்ல பழனியில முருகப்பெருமான் காவடி எடுத்தது யாருன்னா இடும்பாசூரன் தான். முதல்ல காவடி எடுத்தவன் வராது. இவன் செய்த சம்பவத்தினாலதான் காவடி எடுக்கிறன்ற ஒரு பிரார்த்தனையோ ஒரு வழிபாட்டு முறையோ வந்ததுக்கு காரணம். அப்ப ஆணவத்தை அழிச்சு முதல்ல வந்து இடும்பமலைக்கு போயிட்டு தான் இடும்பலை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் பழனி மலைக்கு போவோம். சரி, இடுமனை வதம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவன் சிவன் மேல சக்தி மேல அன்பானவன், அப்பா மேல அன்பு வச்சிருந்தா பிள்ளைக்கும் அப்பா மேலேயே அன்பு வச்சிருக்கான்னு சொல்லி அவன் மேல அன்பு தான் வரணும். அப்ப நீங்க சொல்றதும் சரிதான். அவனை அழிக்க வேண்டிய காரணம் அதான் விவரமான ஆளு வேணுங்கிறது. முருகப்பெருமான் அவதரித்ததே சூரபதுமனையை ஆணவத்தை அழிப்பதற்காக. முருகப்பெருமான் தோற்றி வைக்கப்பட்டது முருகப்பெருமானாகப்பட்டவள் சூரபதுமனை ஆணவத்தை அழிக்கணும். அப்ப முதல்ல இடும்பனையே அழிச்சாரு. முதல்ல சூரபதுமனை ஆணவத்தை அழிச்சிட்டு இடும்பனை ஆணவத்தை அழிக்கலாம்ல. ஏன் இடும்பனை அசுரனாகப்பட்ட அழிச்சிட்டு ஏன் அதுக்கப்புறம் சூரபதுமனை ஆணவத்தை அழிச்சாரு? என்ன காரணம்? அதான் இப்ப நான் உன்ட கேட்டேன். திருப்பி நான் கேட்டது திருப்பி நிப்பாட்டி நீ என்னமோ என்கிட்ட முத முறை கேட்கிற மாதிரி. இதான் நான் உன்ட கேட்டேன். இடும்பனை அழிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு உன்ன கேட்டிருக்கேன். இடும்பாசூரனாக சூரபதுமனோட பலசாலி யாருன்னா இடும்பாசூரனாக பலசாலிதான். அவனுக்கு இவனுக்கு என்ன உறவு முறை? இவனுடைய குருநாதர் தான் அவன். ஆமா, சூரனை அழிக்க வேண்டும் என்றால் அவனுடைய குரு முதல் ஆணவத்தை அழிச்சாத்தான் அவனுடைய குருவாவில் கூட இடுமனை அழித்தான் தான் சூரனை அழிக்க முடியும். சரி, அதனால முருகப்பெருமான் வந்து கணிக்காக கோபம் கொண்டுலாம் போல அவனுடைய குருவாப்பட இடுமனை அழிப்பதற்காக போவது போல் அடித்து அங்கே சென்றார். அப்படித்தானே வாங்க சொல்ல வர? ஆமா, அப்படி இது காரணம். கதை இன்னும் தொடர்றதா இல்ல கதையை முடிச்சிட்டியா? இல்லங்க, கதையை முடிக்க கிடையாது. இப்ப மண்ணால வந்தது கதையை முடிக்க விடாது. வேற இடத்துக்கு போறிய? இல்ல, வேற இடத்துக்கு நான் என்ன கேக்குறேன், கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டியான்னு கேக்குறேன். பதில் முடிச்சிட்டு முதல்ல காவடி எடுத்துட்டு போனது யாருன்னா பழனிக்கு எடுத்துட்டு போனாங்க. யாரால காவடி சுமக்கறோம்னா அது இடுமனால காவடி சுமக்கறோம். இதானுடைய கேள்வி. என்னோட கேள்வி பதில் தானே? நல்ல பதில். சரி, அவ்வளவுதான். வேற என்ன கேக்குற? அடுத்து சூரபதுமனை ஆணவத்தை அழிப்பதற்கு முன்னாடி அவர் அழிச்சாரு அப்படின்னு கேட்டீங்க. ஆமா, திருவாவேனக்குடிக்கு போறாரு. அங்க ஏற்கனவே 5 பேருக்கு முக்தி கொடுக்கணும். அவர்களுக்கு முக்தி கொடுத்தாரு. அதன் பிறகுதான் ஞான பழமே உனக்கு ஏப்பா மோன பழம்னு அவ்வை கேட்டதால பழனி என்பது மாதிரி இன்னைக்கு பழனியா இருக்கு. ஆனா பழனிக்கு போறதுக்கு முருகன் போனதுக்கு காரணம் இந்த 2 விதமான காரணங்கள் உண்டு. அவ்வளவுதானே? சரி, இப்ப என்ன கேக்குற? மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம். மகாபாரதத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ராமாயணத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஏமா, மண் மீது ஒரு ஆசைப்படலாம். ஆனா அந்த மண்ணை மட்டும்தான் ஆளணும்னு நினைச்சா அழிவு நிச்சயம் அப்படி உணர்த்தியது மகாபாரதம். பெண்ணை பார்க்கலாம், பெண்ணை வர்ணிக்கலாம், ஆனா அந்த பெண்ணை தான் அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டால் அழிவு நிச்சயம் அப்படின்னு உணர்த்தியது ராமாயணம். அப்ப மகாபாரதம் அண்ணன் தம்பி தான் இப்படித்தான் வளரக்கூடாது அப்படிங்கிறது மகாபாரதம். சரி, ராமாயணி என்பது பெண்ணின் மேல ஆசைப்படக்கூடாது. அது பெண்ணால வந்தது ராமாயணம் அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்தில் மகாபாரதத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. மகாபாரதத்துல போர் எத்தனை நாள் நடந்ததுங்க? எப்படியே மகாபாரதத்துல போர் எத்தனை நாள் நடந்தது? போர் எத்தனை நாள் நீ கேக்குறியா இல்ல எத்தனை நாள் போர் நடந்ததுன்னு கேக்குறியா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எத்தனை நாள் போர் நடந்தது? 18 ஆண்டுகள் நடந்த போர் தேவாசுர போர், 18 மாதங்கள் நடந்த போர் ராமாயண போர், 18 நாள் நடந்த போர் மகாபாரத போர், 18 நாளிகை நடந்த போர் சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கு நடந்த போர். அப்ப அந்த கூற்றுப்படி போர் மகாபாரத போர் என்பது 18 நாள் தான். ஆனா 18 நாளும் போர் நடந்துச்சானா இல்ல, போர் நடந்ததுன்னு பார்த்தோம்னா மொத்தம் 16 நாள் தான். ஆனா கணக்குப்படி 8 கால பூச்சிக்கு ஒரு காலம் உடைச்சிட்டா அது என்ன 7 கால பூச்சி நான் சொல்றோம்? அப்போ 8 கால பூச்சி தானே. அதுபோல 18 நாள் போர்ன்றது நியதி. ஆனா நடந்தது 16 நாள். ஏன் அவளை தெளிவா சொல்றேன்? நீங்க கொஞ்சம் வினயமான ஆளா இருக்க. நான் 18 நாள் போர்னு சொன்னா 18 நாளும் போர் நடந்துச்சான்னு திருப்பி என்னை கேட்பா. அதனாலதான் சொல்றேன் போர் நடந்தது 16 நாள். ஆனா போர் வந்து 18 நாள். போதுமா? அப்ப போர் நடந்ததை முழுமையா யாரும் பார்க்க முடியுமா? போர் நடந்தத யாரும் முழுமையா பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா பார்த்தா ஒருத்தன் மட்டுமா பார்த்தேன்? 2 பேர் பார்த்தாங்க. 2 பேர் மட்டுமா பார்த்தாங்க? அப்புறம் யார் பார்த்தது? சரி, 2 பேர் யாருன்னு சொல்லு. 3வது ஆள் யார்? நான் சொல்றேன். 3வது ஆள் யார்? நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க. 2 பேர் யாரு? பாப்பரியன் என்று சொல்லக்கூடியவன். அவன் என்ன பண்ணா, மகாபாரத போரை 3 அம்புலையே நான் வந்து மகாபாரத போரை நான் வெற்றி பெற முடியும். ஆனா அவன் 3 அம்புல மகாபாரத போர்ல நான் வெற்றியோ தோல்வி நான் பெற்றுக் கொடுக்கிறேன். ஆனா அவனுடைய நிபந்தனை என்னன்னா, யாரு பக்கம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவங்க பக்கம் தான் அனுப்பேன், நான் போய் சேருவேன். அப்ப பலவீனமாக இருந்தது கௌரவர்கள். இவன் கௌரவ பக்கம் போனா பாண்டவர் படையவே அழிச்சிருவேன் என்பதனாலதான் அவனை போர்ல கலந்துக்க விடாம அவனை தடுத்து அவன் அங்குகளை சிதைத்து
18 நாளுமே நீ மகாபாரத போரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பா, நீ போரில் கலந்துக்க வேணாம் அப்படின்னு கண்ண பரமாத்மா செய்தார் பார்ப்பரியனை. அப்ப இவனை விட்டா என்ன ஆகும்? இவன் மகாபாரதம் யாரு வந்து வெற்றி பெறமா இருக்காங்களோ அவங்க பக்கம் நிற்பேன். அப்ப அவர் வஞ்சகம் வச்சு என்ன பண்ணாரு? உனக்கு பாப்பரியனுக்கு உனக்கு என்ன வேணும் கேட்டார். உன்னோட உயிர் வேணும்னு கிருஷ்ணன் சொன்னார். அப்ப போர் வந்து நான் போர் நடக்கின்ற பொழுது நான் பார்க்கணும். அப்ப தலைய வெட்டி வச்சான். உயிர் கேட்டவனே தலை மட்டும்தான் போர் நடந்தது. புரியுதுமா? நீ சொன்ன மாதிரி பார்ப்பரியனும் 18 நாள் தலையை வெட்டி வெறும் தலை மட்டும் மகாபாரத போரை பார்த்தது ஒண்ணு. வேற நீங்க என்ன நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீதாமா என்ன பேசுறோம்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். இரண்டு பேர் நீங்க கேக்குறதுக்கெல்லாம் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? நான் சொல்றது நீங்க கேளுங்க. இல்ல நான் பேசுறது உனக்கு புரியுதா புரியலனே எனக்கு தெரியும். நான் தான் சொல்றேன். நீ 2 பேர்னு சொன்னியா? நான் சொன்னேன் 3 பேர்னு. நீ 2 பேர் சொன்னது நீ 2 பேர் யாருன்னு சொன்னாயினா இன்னொரு பேரை சொல்றேன். நீங்க இன்னொரு ஆள் யாரு பார்த்தாலும் நீங்க சொல்லுங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீ 2 பேர்னு சொன்னீல, நான் 3 பேர்னு சொல்றேன். நான் சொல்றேங்க. ரெண்டாவது ஆள் யாரு? ரெண்டாவது ஆள நான் சொல்றேன். மூணாவது ஆள் யாரு நீங்க சொல்லுங்க. சொல்றேன். இப்ப ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு மனிதன் வந்து யாசகம் எல்லாமே நம்ம தெய்வம் வந்து வரம் கேட்கலாம். சரி. ஆனா தெய்வமே மனிதன்ட்ட யாசகம் கேட்க முடியுமா? முடியாது. கேட்டாரு. யாரு? கிருஷ்ணன் போய் கேட்டாரு, கர்ணன் கேட்டாரு. நீ இதுவரை செய்தது புண்ணியத்தின் பலனையும் இதுக்கு மேல உனக்கு கிடைக்க வர புண்ணியத்தின் பலனையும் எனக்கு ஒரு சேர கொடுப்பா அப்படின்னு யாசகம் வாங்கியதாலதான் கர்ணனுடைய உயிர் பிரிந்தது. இப்படி ஒரு காரணம். அதே நேரத்தில் முனிவர்கள்லாம் வந்து தெய்வத்துக்கிட்ட வர வாங்கிதான் முனிவர்கள் யாகம் செய்தாலோ என்ன காரணம் செஞ்சாலோ. ஆமாப்பா, நான் முனி வந்தேன், நாரத முனி வந்தேன். நான் யாரை கும்பிடுறேன்? நாராயணனை கும்பிடுறீங்க, பெருமாளை கும்பிடுறல. அது மாதிரி எல்லா முனிவர்களும் ஒவ்வொரு தெய்வத்தை கும்பிடதான் செய்வாங்க. அப்ப எல்லா முனிவர்களுமே ஒவ்வொரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் எல்லா பேருமே அவங்க பணிபடைய எல்லாமே செய்வாங்க. சரி. அதே நேரத்தில் ஒரு முனிவராகப்பட்டவர் அவர்கிட்ட தெய்வமே விட்டு வரம் கேட்டு அவங்க முனிவரை ஒரு தெய்வமே வணங்குமா. அந்த தெய்வங்கள்லாம் வணங்குறதுனால அந்த முனிவர் பேர் என்ன? அந்த முனிவர் யாரு? அந்த முனிவர் வந்து தெய்வமே வணங்கக்கூடியவர்களுக்கு அந்த முனிவர் பேர் என்ன சொல்லுங்க. அந்த யாரு 18 நாள் முழுமையா பார்த்தாருன்னு விளக்கத்தை எனக்கு இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற பிடிக்காது. ஒரு விஷயம் இரு, ஒரு விஷயம் பேசணுமா? காலத்தை அனுசரிக்கணும்ல. ஏன் இன்னொரு பேர் இது சொல்றதுல என்ன? நீ வாயிலுக்கு முத்தாவை கொட்ட போது உனக்கு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் முனிவர் வரங்க அதெல்லாம் நான் சொல்றேன். சரியா? அவ்வளவு சவடால நீ பேசாது. ஒரு விஷயம் பேசணுமா? நீ 2 பேரும் சொன்ன, நான் 3 பேர் இருக்கேன். ஒருத்தர் சொன்ன பார்ப்பரிய, நான் மறுத்தனா 3 அம்புல மகாபாரத போரை முடிச்சிருவேன். கௌரவ பக்கம் சேரலாம்னு இருந்தவனே அவனுடைய சிரச்சேதம் பண்ணி 18 நாளுமே போரை பார்க்க வச்சாரு கண்ண பரமாத்மா. அதை நான் மறுத்தனா? ஒத்துக்கிட்டல. ஒருத்தன். இன்னொருத்தன் யாரு? பெண்கள் மனசுல யாருமே வச்சுக்க மாட்டாங்க. எப்படிங்க? பெண்கள் யாருமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க. சரி, நான் சொல்லிடுறேன். நான் சொல்லாம நான் இருக்க மாட்டேன். அதத்தான் கேட்கற. சொல்லுன்னு சொல்லாம இருக்க மாட்டேன்னா எப்ப சொல்லுவ? பெண்கள் வந்து கழுத்துல முடிச்சு கிடையாது. ஆண்களுக்கு முடிச்சிருக்கு. ஏன் முடிச்சிருக்கு? சக்தி போய் சிவனுடைய கழுத்தை பிடிச்சா முடிச்சு வந்துருச்சு. எதனால பிடிச்சாரு? விஷத்தை சாப்பிட்டாரு, கழுத்தை போய் பிடிச்சா. ஏன் விஷத்தை சாப்பிட்டாரு? தேவர்ல காக்கறதுக்கு விஷத்தை சாப்பிட்டாரு. சிவன் வழிபாடு அப்படின்னு சொல்றான். உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையாமா? இல்ல நீங்க அறிவு இருந்து கேக்குறது உனக்கு புரியுதா புரியலையா? முதல்ல நான் தான் சொல்றேன். நீங்க கேக்குறது சிவனுக்கு ஏன் முடிச்சிருக்கு முடிச்சு இல்ல இதை யார் கேட்டா உன்ட்ட? நீ 2 பேரும் சொல்லிட்டீல. 2 பேர்ல 2 பேர் யாருன்னு சொல்லு. அப்பதானே 3ஆவது ஆள் யாருன்னு சொல்ல முடியும். நீ அதையே சொல்லாம அங்கிட்டு தப்பி போனேன்னா கதை எப்படி நடக்கும்? சிவனுக்கு ஏன் முடிச்சு வந்துச்சு, அப்புறம் ஆம்பளைக்கு ஏன் முடிச்சு வந்துச்சு? நீங்க என்னைய தேடி வந்திருக்கீங்க, நான் உங்களை தேடி வர கிடையாது. நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பழைய வசனம். நாரத மகரிஷி வந்து நான் வள்ளி தேடி வந்திருக்காரு. நீ சம்பளம் தானே வாங்குற, நானும் சம்பளம் தானே வாங்குறேன். 2 பேரும் சரி சமம் தானே. அப்புறம் நாரதர் தான் என்னை தேடி வந்துட்டாரு. அது எப்படிங்க சரி சமமா இருக்க முடியும்? ஏன் இல்ல முடியாதா? முடியாதுங்க. நான் சின்ன பிள்ளை. இதுக்கு முன்னாடி சொன்னேன் தர்க்க சபை. தர்க்கம்னு வந்துட்டா அனைவரும் சமம். நாரதர் நாத்த 18 புராணத்தை வர்ற, நீ வரல இத்தனை யுகத்துக்கு வர அதான் கிடையாது. யாரு காட்டும் என்னென்ன வரம் இருக்கு. இதைத்தானே முன்னாடி ஆரம்பத்தில் பேசுறேன். உனக்கு அப்பவே புரியல உனக்கு என்ன பேசுறேன்னு? யாருக்கு என்ன திறமை இருக்கு அதை தான் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. மகாபாரத போற இன்னொருத்த பார்த்தான்னு சொன்னீல யாரு? இப்ப நான் கேட்டதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க, நீங்க கேட்டதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். என்ன கேட்ட? முனிவர்கள் வந்து தெய்வத்துக்கிட்ட போய் வர வாங்கிதான் அவங்க வந்து என்ன பணிபடை செய்யணுமோ என்ன காரியங்கள் செய்யணுமோ அவங்க செய்வாங்க. ஆனா முனிவர்கிட்ட தெய்வங்கள் போய் வரம் கேட்டது. நீ ஆரம்பத்துல பேசுறத பார்த்து நல்ல ஒரு அமைதியான ரொம்ப அடக்கமான பிள்ளையா இருப்பேன் நினைச்சேன். ஆனா இப்பதான் உன் வன்மத்தை, உன் திமிர, உன் மண்டகணத்தை கொஞ்சம் கொஞ்சமா காட்டிக்கிட்டு இருக்க. பதவி வரும்போது முதல்ல மனிதனுக்கு ஒரு விஷயம் சொல்ற தெளிவுபடுத்துமான்னா அப்புறம் அது கேட்டு இன்னொரு கேள்வியை கேட்டுவிட்டு இப்படி 10 கேள்வி கேட்டு போயிட்டே இருப்ப. இவங்க என்ன பேசுறாங்க? ஒண்ணு இதையும் முடிக்க மாட்டாங்க, அதையும் முடிக்க மாட்டீங்கன்னு
மொத்தமாக குறை சொல்றதுக்கா? சரி விடு, வா வழிக்க வர்றேன். எல்லாருமே தெய்வத்திட்ட போய் வரம் கேட்பாங்க. ஆனா தெய்வமே போய் ஒரு முனிவர்கிட்ட வரம் கேட்டுச்சு. இதானே உன் கேள்வி? ஆமா. சரி, இப்ப உங்க அம்மா யாரு? எங்க அம்மா நங்கை மோகினி. யாரு? எங்க அம்மா யாருன்னா நங்கை மோகினின்னு சொல்றேன். நங்கை மோகினி உன்னை பெத்துச்சா? கிடையாது. அப்படி கேட்க மாட்டேன். வளர்த்தாலும் தாய் தாய் தான். தாய் தான். அப்படி பார்த்தா முருகனுடைய அம்மா யாரு? முருகனோட அம்மா பராசக்தி. பராசக்தி வளர்த்துச்சா முருகனை? கிடையாது. அப்ப யார் வளர்த்தா? கார்த்திகை பெண்கள் 6 பேருமே. அப்ப 6 பேர் தானே முருகனுக்கு தாய். அம்பா, துலா, நிதர்த்தினி, மேகந்தி, அப்ரகந்தி, வரதகந்தி. இந்த 5 பேர் தான் 6 பேர் தான் முருகனுடைய தாய்னு நம்ம சொல்றோம். எப்படி உன்னை வளர்த்த தாய் நங்கை மோகினி நீ அம்மான்னு சொல்றியோ, அப்ப முருகனை வளர்த்த தாய் கார்த்திகை பெண்கள் 6 பேர் தானே நம்ம அம்மான்னு சொல்லணும். ஒரு அம்மா தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை சொன்னாங்களே. அதெல்லாம் என்ன சொல்றோம் அதை மட்டும் காதுல வாங்கு. தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை சொல்றோம்ல. அப்ப அம்மாவை விட சிறந்த ஒரு கோவில் இல்லைன்னு அறிஞர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். உனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கா? இல்ல இல்ல. ஆனா அப்படிப்பட்ட அம்மாவுக்கே சாபம் கொடுக்க முடியுமா? எப்படிங்க பெத்த தாய்க்கு மயன் சாபம் கொடுக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? கொடுத்தேன். யாரு? சரி, இப்போ உனக்கு கடுப்பு வருதுல. நான் உங்களை சித்தப்பையில இருந்து பாத்திருக்கேன். இரு அட அப்பா, இவர் பெரிய நம்ம 90 வயசு கிளவி. நான் அப்படியே 10 வயசுல பார்த்தேன். இந்தாரு அதிகபட்சம் எனக்கு ஒரு 5-6 வயசு வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதானே. இதுல அப்படி நீ அப்ப சின்ன பிள்ளை தான். நீ என்ன கிளவியா வந்து நின்றா? நான் 10 வயசுல நிக்கிறப்ப நீ ஒரு 15 வயசு பிள்ளையா நின்ற, அவ்வளவுதானே. நான் சின்ன பிள்ளையிலே பாத்திருக்கேன். அந்த பேச்சுல இங்கே ஆகாது. சரியா? நீ ஒரு விஷயத்தை தொட்ட, நான் பின்தொடர்ந்து வந்தேன், நீ கேள்வி கேட்டிருக்க. உன் கேள்வி நான் சொல்றேன். விளக்கம் சொல்றீங்க? விளக்கம் சொல்லுங்க. ஒன்னு நான் சொல்லவா நீ சொல்றியா? நீங்க சொல்லுங்க. அப்ப மகாபாரத கதை, மகாபாரதம் போற 2வது பார்த்த ஆளு யாருன்னு நீ சொல்லணும். சொல்லு. அதுவும் சொல்லணும். தன் பெத்த தாய்க்கு சாபம் கொடுத்த பிள்ளை யாருன்னு நீ சொல்லணும். உன்னோட 2 கேள்வி கேட்டிருக்கேன். சொல்லு. எல்லாருமே தெய்வத்தை வணங்கியப்பா எனக்கு இந்த வரத்தை கொடுப்பா, இப்படி வாழ்க்கையை கொடுப்பா நீ வரம் கேட்போம். ஆனால் தெய்வமே போய் ஒரு முனிவர்கிட்ட வரோம். என்ன வரோம்? ஏன்னா சிவனுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார். அதே போல பிரம்மனுக்குமே நிறைய பிள்ளை இருக்காங்க. அதுல சனகர், சனத் நந்தர், சனாதனர், சனத்குமார் அப்படின்னு 4 முனிவர்கள். இதுல சனத்குமாரர் என்ற ஒருவர் ஆகச் சிறந்த ஒரு அறிவாளியாக, ஆகச் சிறந்த ஒரு ஞானியாக விளங்குகிறார். அவருடைய ஞானத்தை பார்த்த உடனே அப்பதான் சிவபெருமான் போய் அந்த சனத்குமார்கிட்ட கேட்கிறாரு, ஐயா இவ்வளவு பெரிய ஞானியாக இருக்கிறாயே, நீ எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறார். யார்கிட்ட? சனத்குமார் என்ற அந்த முனிவர்கிட்ட போய் கேட்கிறாரு வரம். சிவபெருமானே, சிவன்கிட்ட போய் தான் எல்லாரும் வரம் கேட்பாங்க. ஆனா சிவனே போய் வரம் கேட்டார் சனத்குமார்கிட்ட. அப்படி ஞானியாக விளங்கிய சனத்குமாரிடத்திலே வரம் கேட்டதாலதான் அந்த சனத்குமாரர் அடுத்த பிறவியிலே சிவனுடைய பிள்ளையாக யாராக பிறக்கிறார்? எம்பெருமான் முருகப்பெருமானாக பிறக்கிறார். எல்லாருமே சாமிகிட்ட வரங்கப்பா. ஆனா சாமி போய் முனிவட்ட வரங்கேட்டதால பிறந்த பிள்ளைதான் எம்பெருமான் முருகப்பெருமான். ஏத்துக்கிறியா? எதிரியா இருந்தாலும் முன்ன ஏத்துக்கிறேன். அப்ப நீ சொல்லு. நான் சொல்றேன். பெத்த அம்மாக்கே சாபம் கொடுத்தது, தாய்க்கே மகன் சாபம் கொடுத்தது அப்படின்னா யாருன்னு கேட்டா யாரு? அதே மகாபாரதத்துல தான் போர் நடந்தது. கர்ணனாகப்பட்டவன் இறக்கும், சுருக்கமாக தான் சொல்றேன். கர்ணன் இறக்கும் தருவாயில் குந்தி தேவி என்ன பண்ணா, தன்னோட மடியில போட்டுட்டு மகனேன்னு அழுதாளாம். பஞ்சவனவர் 5 பேருமே பார்த்தாங்க. போர்க்களத்தில் 5 பேருமே இறக்க கிடையாது. தன்னோட தாயான குரல் கேட்குதுன்னு போய் பார்த்தாரு பக்கத்துல. அப்பதான் கர்ணனை குந்தி தேவி தன்னோட மடியில மகனேன்னு சொல்லி அழுதாளாம். அப்பதான் தர்மன் கேட்டாரா, நம்மளோட எதிரி யாரு? கர்ணனாகப்பட்டவன். கர்ணனை போய் நீ தன்னோட மயனேன்னு சொல்லி நீங்க அழுகிறீங்களே, இது சரியா? அப்பதான் குந்தி தேவி சொல்லலாம், உங்களுக்கு முன்னாடி கர்ணனை பெற்றெடுத்தேன், கர்ணன் வந்து உங்களுக்கு அண்ணன் அப்படின்னு குந்தி தேவி சொன்னதான் பஞ்சபடவர் 5 பேருக்குமே கோவம் வந்தது. தன்னோட அண்ணனு பாராம எங்க அண்ணனை இவ்வளவு நாளா எதிரியா எங்களை பார்க்க வச்சுட்டியே. ஹர்ஷன் என்ன சொன்னாரு, தன்னோட அண்ணனு தெரியாம நான் கொண்டு விட்டேனே அப்படின்னு அவர் கிருஷ்ணன் சொன்னார். சாஸ்திரத்துல பெரியாள் யாரு? சகாதேவன். சாஸ்திரத்துல நம்ம தான் உலகத்துல பெரியாள் நினைச்சோம். ஆனா சாஸ்திரம் தெரிஞ்சது நமக்கு அண்ணன் கர்ணன் தெரியாம போயிடுச்சு. அப்ப அவன் அதுக்கு முன்னாடியே வரம் கேட்டிருக்கான், ஒரு வரம் கிருஷ்ணன். அதனால அவனுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அதே நேரத்துல தர்மன் கோபம் வந்து என்ன பண்ணாரு, இவ்வளவு நாளா தன்னோட மயனேன்னு சொல்லி இவ்வளவு நாளா மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்ததுனால இன்று முதல் பெண்களுக்கு ரகசியம் தங்காமல் போகட்டும் அப்படின்னு தர்மன் குந்தி தேவிக்கு சாபம் கொடுத்தா. அதனாலதான் இன்றைக்கு வந்து பெண்களுக்கு மனசுல ரகசியம் தங்காது. இது ஒரு காரணம். இது மகாபாரதத்துல ஏத்துக்கிறீங்களா? இப்ப சாபம் கொடுத்தது
கர்ணன் தன்னுடைய தாய் குந்தி தேவிக்கு மகாபாரத போர் முடியும் பொழுது அந்த மகாபாரத போற முழுமையா பார்த்தது யாரு? நீங்க அதுலதான் திருப்பி விடவே மாட்டேன் உன்னைய. இவ்வளவு மண்டகன இவ்வளவு திமிரு பண்றாயினா உன்னைய சும்மா விட்டனா என் மனசு ஆறுமா? ஒருபோது ஆறாது. யார் அந்த ஒருத்தன்? யாருங்க? மகாபாரத போற முழுமையா பார்த்த இன்னொருத்தன். நீங்க சொல்லுங்க, நான் சொல்லிருக்கேன். மூணாவது ஒருத்தன் மகாபாரத பார்த்தான், நேரடியாக இல்ல, ஞான திருஷ்டி மூலமாக. அவன் பேர் தான் சஞ்சயன் பேர். ஏன்னா திருதராசனுடைய வேலையாளாக அவன் விளங்கினான். மகாபாரத பொருளை என்னென்ன நடக்குதுன்னு திருதராசன் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக சஞ்சயனுக்கு அந்த ஞானம் வளர்க்கப்பட்டது. மகாபாரத பொருளை என்னென்ன நடக்குதுன்றதை பார்த்து திருதராசனுக்கு சொன்னது யாருன்னா சஞ்சய் என்ற ஒருத்தன். மூணாவது ஆள் சொல்லினா ரெண்டாவது ஆள் யாரு? நடிக்கிற இல்ல, உனக்கு தெரியாமையா இருக்கா? நடிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா எங்க சொல்லுங்க, எங்க நம்ம போட்டு வாங்கி தெரிஞ்சுக்கணும். எனக்கும் தெரியும், அது உனக்கும் தெரியும். இன்னைக்கு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய என்னன்னு சொல்றோம்? அரவான். அரவான்னு சொல்றோம். அப்ப அந்த அரவான் நல்ல அரவான் தானே? தெரியுதே. ஏன் சொல்லி சொல்லுத வாயிலுக்கு முத்தா கொட்ட போது வந்து அன்னைக்கு வந்து அரவானுக்கு யாருக்காச்சும் பொண்ணு கொடுப்பாங்களா? இப்ப யாரு பக்கம் தோல்வியா இருக்காங்களோ அவங்க பக்கம் வெற்றியா போய் சேருவேன். அப்ப இவனை விட்டா மகாபாரதம் போறையே அவன் அரவானார்கள் பொண்ணு கொடுப்பாங்கல்ல. 32 லட்சம் பொருந்திய ஒருத்தன் நாளைக்கு சாக போற ஆளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நாளைக்கு சாக போறான்னு தெரிஞ்சோம் அந்த 30 லட்சம் பொருந்திய ஒருவனை பழி கொடுக்க வேண்டியதற்காக பழி கொடுக்கப்பட்டவன் அரவான். அவன் யாருடைய பிள்ளைனா அர்ஜுனனுக்கும் நாககன்னிகை உளுமைக்கு மகனாக பிறந்தவன். மொத்தத்தில் அரவன் தானே. பேச்ச குறை நான் தெரியுது, சொன்னா குறைஞ்சு போயிருவியா? இல்லங்க, ரொம்ப வினயமா உனக்கு. விவரம் நிறைய வேணும். ரொம்ப வினயம் உனக்கு. சரி, வந்தகாரன் தானே. உனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கேன். மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்க, பிடிக்கலடா பிடிக்கல. மாப்பிள்ளை பெருமையை சொல்லவா? சுருக்கமா சொல்றேன். கழுகு மாமலை கண்டல், கழுகு மாமலை கண்டல், கழுகு மாமலை கண்டல் கௌரவம் தெரியாதோ அம்மா அம்மா. கழுகு மலையில இருப்பவன் யார் தெரியுமா? முருகன். ஆமா, கழுகுமலை குமர வேட கண்டையா. அப்ப யாரு உன் மாப்பிள? முருகப்பெருமான். அந்த முருகன் உனக்கு பார்த்த மாப்பிள கட்டிக்கிறியா? மாப்பிள நீங்க பார்த்து வந்திருக்கீங்க, அது சரி. முருகப்பெருமான் எங்க குலக்கடவுள். சரி, குறிஞ்சி கடவுள் முருகப்பெருமான். நீங்க குறிஞ்சி கடவுளோ முல்லை கடவுளோ போய் சாதாரண ஒரு மனித பிறப்பை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆண்டாள் சாதாரண பெண்மணி தானே. பெண்மணிதான். யார கட்டுனா? திருமாலை கட்டுனா. அப்ப அவ சாதாரண பெண்மணியாக இருந்து தெய்வத்தை கட்டலையா? அப்ப யாருக்காக? ஆண்டாளாகப்பட்டவர் திருமாலுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தா. அது மாதிரி நீ காத்திருக்கல முருகனுக்காக. முருகப்பெருமான் ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சுல. அப்ப பெருமாள் மட்டும் கல்யாணம் பண்ண மறந்தாரா? கல்யாணம் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ண பண்ணுவாங்க. நீங்க சக்கலாத்தி சண்டை போட நீ ஆச்சு ரெண்டாம் தாரம்ன்ற. அப்படி பார்த்தா ஆண்டாள் மூணாம் தாரம்ல. மூணாம் தாரம் மனசு ஏத்துக்கிட்டா. நீ கட்டியா மாட்டியா? எங்க குல வழக்கமா கூட்டிட்டு வரதுங்க வழக்கம். கட்ட மாட்டியா? கட்ட முடியாது. கட்டி காமிக்கிறேன். அல்ல பகல்ல இந்த அவசகடி விடுத்து, அல்ல பகல்ல இந்த அவசகடி விடுத்து அவளையோ இருப்பதவி மடத்த சொல்ல கேளவா. இந்த வேலை பார்க்கிறதுக்கு எங்கயாச்சும் போய் கலகம் பண்ண நல்ல மனுஷன் பிள்ளை பிறந்து பாருங்க. சாமி கூட்டி கூட்டி கொடுப்பதங்க கோத்திரத்தின் மலையோ, கூட்டி கொடுப்பதங்க கோத்திரத்தின் மலையோ. சாமி கூட்டி சாமி கூட்டி எவ்வளவுதான் சொல்லுங்க. முருகப்பெருமான கடவுளைத்தான் நினைக்க முடியும். பாவம் காட்டுல வாழ்றியே, எனக்குன்னா ஏன் தலை. சரி, நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு பரிதாபப்பட்டா மாப்பிளை பார்த்து வந்தா என்னைய கேட்கிற நீ கூட்டி கொடுப்பவன். அறிவில்லாம சிறுமியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கு திருமணம் செய்யாவிட்டால் என்பைய நாரதனம் அல்ல, பிரம்ம முடிச்சும் அல்ல. உன்னை முருகனை திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்றும் உன்னை விடவே மாட்டேன். திருமணம் செய்து காட்டுகின்றேன். முருகா, உங்களுக்காக தான் காத்திருக்கேன். சீக்கிரம் வாங்க முருகா.